ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் தாங்க ஃபஸ்ட்டு. 2 வருஷமாக வீட்டில் இருந்து எனக்கு ஒரு 2 நாள் சந்தோஷமாக நேச்சரோட கனெக்டில் இருக்க சந்தர்ப்பம் அமைஞ்சால் எப்படி இருக்கும், அப்படி என் லைஃப்பில் மறக்க முடியாத மெமரிஸை கொடுக்க போகுது இந்த 2 நாள்னு தெரியாமலே எப்பயும் போல் என் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணேன். ஆஸ் யூஷுவல் என்னை ஒரு மேக்னெட் மாதிரி இழுக்கிற இந்த கொடைக்கானலுக்கு தான். பட் இது ஒரு ஃபேமிலி ட்ரிப் இல்லாமல் ஒரு சோலோ ட்ரிப்பு தான். நீங்கள் என்ன மாதிரி சோலோவாக வர மாதிரி ஒரு இடம் இது இல்லை. ஏன்னா வீடியோவை பார்க்கும்போதே தெரிஞ்சுப்பீங்க. லக்ஸுரியான ஸ்டே, பல நாட்களுக்கு அப்புறம் ட்ரெக்கிங்கு, வாட்டர் ஃபால் விசிட்டு, ஜீப் ரைடு, ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸஸ், டேஸ்டி ஃபுட்டுன்னு ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மெமரபிளான என்னோட 2 days கொடைக்கானல் ட்ரிப்போட vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் இந்த அளவுக்கு இந்த சீக்ரெட்டான டெஸ்டினேஷனுக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், அதை விட பல மடங்கு நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பியூட்டிஃபுல் சன்ரைஸ் கரெக்டாக அந்த பெருமாள் மலை பீக்லேருந்து ஆகிட்டுருக்கு. இந்த மயில் தான் பறந்துட்டு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆத்தென்டிக் அவுட்டோஸ். என்னப்பா திரும்ப கொடைக்கானல் ரெசார்ட் ரிவ்யூவான்னு கேட்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலே கிடையாது. ஏன்னா கொடைக்கானல் இங்கே இருக்குன்னா நான் இங்கே இருக்கேன். பட் ஆனால் நீங்கள் இங்கே ரீச் பண்ணுறது வந்து கொடைக்கானல் வந்து தான் வரணும். புலியூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த புலியூருக்கு போகிற ரோட்டில் தான் இந்த புது அமேசிங்கான ஒரு கிராண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த ரெசார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு பார்க்கிங் லொக்கேஷன் வச்சுருக்கிறாங்க. அங்கே மேலே அங்கே வந்து பார்க்கிங்கில் அவங்க வண்டியை விட்டுட்டு அப்படியே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆஃப் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆஃப் ரோடெலாம் கிடையாது. நானே என் ஸ்கூட்டியில் தான் வந்தேன்னா பார்த்துக்கோங்க. மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு என் ஸ்கூட்டியில் தான் வந்தேன். ஆக்சுவலாக இந்த 1.5 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஓனாக வந்து ஒரு 4x4 வண்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே வந்துடலாம். ப்ளஸ் இந்த ஜீப் ரைடு இவங்க கொடுக்குறது வந்து சார்ஜபிளானா கேட்டிங்கன்னா சார்ஜபிள்லாம் கிடையாது. உங்களை கூட்டிகிட்டு வரதும் கூட்டிகிட்டு போகிறது ரெண்டுமே ஃப்ரீ தான். இங்கே ரூம் புக் பண்ணாலே அதை கொடுத்துருவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ணுங்கள்.
கைஸ், எனக்கு ஆக்சுவலாக மைண்டில் பட்ட ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னென்னா, நான் வந்து சின்ன வயசில் வந்து இந்த ஜுராசிக் பார்க்குன்னு சொல்லிட்டு படம் பார்த்துருப்பேன், ஃபஸ்ட் பார்ட். அதில் வந்து அந்த ஜீப்பில் கூட்டிகிட்டு வந்து திஸ் இஸ் ஜுராசிக் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அதே மாதிரி கான்செப்டில் தான் இந்த ரெசார்ட்டு இருக்குது. எனக்கு ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து என்ட்ரி ஆகாமல் ஃபீல் ஆனது எனக்கு அப்படி தான் ஒரு ஜுராசிக் பார்க் ஃபீல் தான் இருக்குது. என்ன ஒன்று டைனோசர் கிடையாது, மயிலுங்க பார்க்கலாம், நிறையா பறவைகள் பார்க்கலாம், ரேராக இந்த காட்டு பன்னிங்கள்லாம் எதாவது சுற்றும், அந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல்ஸ் பார்க்கலாம். ஓகே, வளவலன்னு பேசாமல் இப்போ மேட்ரு போகலாமா? ஆக்சுவலாக நான் இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா டுமாரோலேண்ட் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷூட்ஸ் பை ஜாக்ரோ எக்ஸ்பீரியன்ஸஸ். நீங்கள் வந்து ஜாக்ரோ எக்ஸ்பீரியன்ஸஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்சுவலாக நானே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சவுத் இந்தியாஸ் ஃபஸ்ட் டோம் கிளாம்பிங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ வந்து அந்த கம்பெனி வந்து அப்போது இந்த ஆடம் அண்ட் ஈவ்னு சொல்லிட்டு அந்த சின்ன காம்பேக்ட் டோமில் ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர்ஸில் வந்து கிராண்டாக டுமாரோலேண்டுன்ற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூப்பராக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு டோம் கிளாம்பிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைமாக கொடைக்கானல்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் சூப்பராக அமேசிங்கான யூரோப்பியன் ஸ்டைலில் நிறைய கேபின்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன விதமான கேபின்ஸ் இருக்குன்றதை நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அக்கு வேற ஆணி வேற பிரித்து எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா நம்ம பூம்பாறை மாதிரி ரொம்ப 22 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் கொடைக்கானல், நம்ம கூக்கல் பார்த்திங்கன்னா 33 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் கொடைக்கானல், அந்த மாதிரி ரொம்ப லாங்கான டிஸ்டன்ஸில் இல்லாமல் ஜஸ்ட் 12 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் லேக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. டுமாரோலேண்ட் பற்றி சொல்லணும்னா ரூரலான ஏரியாவில் ஃபார்ம் எக்ஸ்பீரியன்ஸஸோடு சேர்ந்த மாதிரி கோசியான யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்டேஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே உள்ள கேபின்ஸும் அந்த மாதிரி வந்து ஒரு யூனிக்கான கான்செப்டில் தான் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒன்று நான் என்ன எப்படி இருக்குன்றதை நான் ரூம் டூருக்கு காட்டுறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கை வியூ கேபின். ஸோ பார்த்திங்களா, அப்படியே ஸ்கையை பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் பில்ட் பண்ண ஒரு கேபினு. நீங்கள் வந்து மலை உச்சியில் நின்றுக்கிட்டு எஜ்ஜில் நின்றுட்டு பார்க்குற மாதிரி வியூலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் கிடையாது. மலைகளே வந்து சுற்றி உங்களை பார்க்குற மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ வந்து சுற்றி மலை தான் இருக்கும் உங்களுக்கு, எங்கே திரும்பினாலும் மலை. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்க கேபின் ஆல்ரெடி நேற்றே செக்இன் ஆகிட்டேன். இப்போ வந்து என்னோடய கேபின் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கை வியூ கேபின். இந்த ஸ்கை வியூ கேபினோட ரூம் டூர் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் வாங்க. நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி உள்ளே போகலாம், பட் அதுக்கு முன்னாடி ஷூவை கழட்டிடலாம். வாங்க என்னோடய வீட்டுக்கு போகலாம். முதல்ல வந்த உடனே நம்ம வெளியே செப்பலை கழிச்சிட்டோம். இங்கே வந்து இவங்க உள்ளே போட்டுக்கிறதுக்கு ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை முதல்ல வேர் பண்ணிக்கலாம். இதுதான் நான் நேற்று ஸ்டே பண்ணியிருந்த ஸ்கை வியூ கேபின். இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டியில் என்னோடய ஃபேவரட் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த ஸ்கை வியூ கேபின் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சோஃபா கொடுத்துருக்குறாங்க. அப்படியே இப்படி உட்காந்துக்கிட்டு இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடைக்கானலில் டாலஸ்ட் பீக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பெருமாள் மலை பீக், அதோடய வியூ வந்து இங்கே வந்து சூப்பராக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே என்ன விஷயங்கள் இருக்குன்றதை வந்து ஒரு மெனுவாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரே இருக்குது. அப்படியே வந்து இப்படி வந்தீங்க அப்படின்னாக்க இந்த ஸ்க்ரீனில் இந்த மஸ்கிட்டோ நெட்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. மேலே அப்பர் டெக் இருக்குது, அது எப்படி இருக்குன்றதை காட்டுற கொண்டத்தில் இங்கே வந்து பவர்ஃபுல்லான ஒரு வைஃபை கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இது என்னென்னா இன்டர்காம், மேலே ரிசப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணும்னா இந்த இன்டர்காமில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இந்த மெனுவில் பார்த்துட்டு புக் பண்ணிங்கன்னா அதுக்குண்டான ப்ராசஸ்லாம் இதிலேருந்து பண்ணிக்கலாம். அண்டு சூப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா இந்த சாண்ட்லியர் லைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த லைட் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னு தெரில, செம்ம டிசைனராக சூப்பராக இருக்குது. அண்டு அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது.
ஸோ நம்ம லக்கேஜஸ் திங்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி செக்இன் ஆனாலும் என் திங்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் அப்புறம் ஒரு ஹேங்கர் இருக்குது, என்னோடய கோட் ஹேங் பண்ணியிருக்குது. ஸோ இது வந்து டாய்லெட் எப்படி இருக்குன்ற ஒன்றத்தில் காட்டுறேன். அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பேண்ட்ரி டேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே ஸ்டே பண்ணுற கெஸ்ட்டுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இருக்குது. லைக் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குது, அப்புறம் இன்னொரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஷன் ஃப்ரூட் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து காஃபி மக் இருக்குது, அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு கிளாஸ் இருக்குது, வாட்டர் பாட்டில் அழகாக. அப்புறம் அந்த டிஷ்யூலாம் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு ஹாட் வாட்டர் கெட்டில் இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு பெரிய தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மில்டனில் வந்து நல்ல ஒரு வார்மாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாட்டர் இது இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஜார் இருக்குது. இது வந்து கேண்டி ஜாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் கேண்டி, அதாவது லோக்கல்லி மேடு, இந்த பர்பி, அப்புறம் கமருக்கட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஒரு சின்ன 5.5 பெட்டி மாதிரி ஒரு பெட்டி. இந்த பெட்டியில் உங்களுக்கு எல்லாமே இந்த காஃபி போடுறது அது இது என்னென்ன தேவை எல்லாமே வந்து இதில் வச்சுட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ரிசப்ஷன் போகணுன்னு அவசியம் இல்லை. ஒரு இந்த இடத்துல இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அப்படியே வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வந்து மேலே வந்து நமக்கு வந்து ரூமுக்கு போகுது, நம்ம பெட்ரூமுக்கு போகுது. இங்கே பார்த்தீங்களா ஒரு பறவை வந்து மெட்டலில் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு 5 பறவை வந்து அப்படியே பறந்து அப்படியே அந்த ஸ்கைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலில் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷு. இந்த ரூம் வந்து வேறு லெவலுங்க, கிளாஸ். சரி வாங்க அப்படியே மேலே போய் பெட்ரூம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இதுதான் வந்து பெட்டிங் ஏரியா. நான் இங்கே தான் நேற்று தூங்கியிருந்தேன். ஒரு அமேசிங்கான ஒரு கிங் சைஸ் பெட்டு, நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்களாலே தெரியும் உங்களுக்கு. இப்படியே வந்து இந்த வியூ ஓப்பன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக பெருமாள் மலை பீக்கோட வியூ வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இங்கே வந்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இங்கெல்லாம் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த விண்டோவில் இந்த ரெஸ்டாரண்ட் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே ஒரு சைட் டேபிள் கொடுத்துருக்காங்க. கொடைக்கானலுக்கு நிறைய பேர் வருவீங்க, ஒய்ஃபை கூப்பிட்டு வருவீங்க, பார்ட்னரை கூப்பிட்டு வருவீங்க, ரொம்ப நேரம் ஹவர் கணக்கில் மேக்கப் போடுவாங்க. அவங்களுக்கு இது ஒரு சூப்பர் ஸ்பாட்டு. இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த மிரரை பார்த்துட்டு அவங்க பாட்டு எத்தனை மணி நேரம் வேணாலும் மேக்கப் பண்ணிக்கலாம் லேடிஸாக இருந்தீங்கன்னா. ஸோ அதுக்கும் ஒரு சூப்பரான ஸ்பேஸு. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு சாண்ட்லியர். பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, லைட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபினிஷை பார்த்தீங்களா, கீழே ஒரு கேபின் மேலே இருக்குது. அப்படியே இந்த டிப்ளெக்ஸ் கேபின் ஒரு மாதிரி ஒரு டெலஸ்கோபிக் ஸ்டைலில் இருக்குது பில்டிங்கு. இங்கே வந்து ஒரு பேட்டு கொடுத்துருக்காங்க. என்னடா கொசு பேட்டான்னு நினச்சிங்கன்னா, கொசுக்கெல்லாம் பேட்டு கிடையாது, கொடைக்கானல் கொசு கிடையாது, இன்செக்ட்ஸ்க்கான பேட்டு. எதுக்குனாக்க நாம் வந்து அவுட்டர் ஏரியாவில் இருக்கிறோம். சம்டைம்ஸ் இந்த இன்செக்ட்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சில வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணோன்னா பூச்சிகள் வரும். அதுக்கு நின்றுட்டு நான் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி வைப்பேன், நிறைய பேர் இருப்பீங்க. நான் வந்து பகல் டைமில் சொல்லலை, நைட் டைமில் சொல்கிறேன். நைட் டைம் வந்து இந்த லைட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆகிட்டு பூச்சிகள் வரும். அந்த நைட் டைம் மட்டும் இந்த விண்டோவை ஸ்க்ரீனை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பூச்சியோட தொந்தரவு இருக்குது. நேற்று நான் தூங்கும் போது ஒரு வண்டு, க்ரீன் கலரில் ஒரு வண்டு, அது வந்து பொன் வண்டுன்னு சொன்னாங்க. அது வந்து இவ்வளோ பெருசாக இருந்தது. ஹெலிகாப்டர் படப்படப்படன்னு பறந்துட்டு இருந்துச்சு ரூமில். எனக்கு அது அடிக்கிறதுக்கு மனசு வரல, நானே பிடிச்சி வெளியே போட்டேன். பை சான்ஸ் நீங்கள் வந்து பூச்சிகளை தூக்கி போடணும்னு நினச்சிங்கன்னா தூக்கி போடுங்க, இல்லாட்டி இந்த பேட்டை வச்சு அடித்து விரட்டிடுங்க. அதுக்காக ஒரு எமர்ஜென்சிக்கு வச்சுருக்கிறாங்க, இன்கேஸ் யூஸ் ஆகலாம். பட் நீங்கள் விண்டோஸை க்ளோஸ் பண்ணுங்கள், அந்த பிரச்சனை இருக்காது. வாங்க அப்படியே நான் கீழே போய் ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இதுதான் நம்ம ரெசார்ட்டில் உள்ள அட்டாச்சான டாய்லெட். பார்த்தீங்களா, ஒரு ஸ்லைடிங் டோர் கொடுத்துருக்குறாங்க. உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பேசின், கல்லில் வந்து சிற்பம் செதுக்கி பார்த்துருப்பீங்க, கல்லில் வாஷ் பேசின் செதுக்கி வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பாறையில் வந்து ஒரு வாஷ் பேசின் மாதிரி செதுக்கி வச்சுருக்குறாங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் ஃபீல்டில் டேப்பெல்லாம் செமையாக இருக்குது. இந்த மிரர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீஃபாகரோட வருது. நம்ம குளிக்கும் போது அந்த ஹீட்டில் வந்து அந்த பனியெலாம் ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகும், அதை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயங்கள். ப்ளஸ் ஒரு ஹேண்ட் டவல் இருக்குது. இங்கே ஒரு கமோட் இருக்குது, வெஸ்டர்ன் கமோட். அப்புறம் ஹெல்த் ஃபாசெட், டிஷ்யூ, அப்புறம் டுமாரோ லேண்டுன்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டு போட்ட டவல்ஸு அது இதுன்ட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க.
அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷவர், அதாவது வந்து ஒரு கியூபிக்கல் ஷவர்னு சொல்லுவாங்க, தனியாக ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்து இதுக்குள்ளே ஷவர் ஏரியா. இப்போ பார்த்தீங்களா ஷவர் ஹெட் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, மலையில் நனைகிற மாதிரி இருக்கும் இங்கே குளிச்சிங்கன்னா. அந்த மாதிரி ஒரு பெரிய ஷவரு. அப்புறம் உங்களுக்கு சூப்பராக அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து ப்ரீமியமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளாக் க்ரே ஒரு ஆஷ் கலரில் செம்மையாக இருக்குது. டாய்லெட்டே சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஷாம்பு பாட்டில், பாடி வாஷ், நீங்கள் சோப்பு ஷாம்புலாம் எடுத்துகிட்டு தேவையில்ல, இங்கே இருக்குது. இங்கே ஒரு ஹேங்கர் இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாய்லெட்டு. இங்கே வந்து டாப்பில் வந்து ஒரு மோஷன் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியிற மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. இங்கே ஒரு எக்ஸாஸ்ட் இருக்குது, வென்டிலேஷன் உள்ள அந்த இதெல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் சிஸ்டம், ஒரு நீட்டான லைட்டிங்கு, சூப்பர் கலர் காம்பினேஷன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு டாய்லெட்டு. சில பேர் வந்து கொடைக்கானலுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வரணுமே, ஆஃப் ரோடெலாம் எங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைப்பீங்க. ரோடு வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸ்கைவியூ கேபின்க்குன்னே தனியாக வந்து ஒரு பார்க்கிங் பேவே கொடுத்துருக்குறாங்க. இது எந்த ரெசார்ட்லேயுமே கிடையாது. இங்கே உங்கள் காரை விட்டுட்டு அப்படியே இறங்கி இந்த படிக்கட்டு வெளியே இறங்கி மேலே ரூமுக்கு போயிடலாம். ஸோ ஒரு சூப்பரான திங்கிங்கில் செமையாக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், உங்களோட கேபினை சுற்றி ஃபென்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. இந்த செடி தான் உங்கள் ஃபென்ஸு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் கேபினை சுற்றி அழகாக இந்த ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான டிசைனிங். ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறோம். கப்புன்னு இப்போ சிக்கிது. இதான் வந்து ப்ராப்பர்ட்டியோட டைனிங் ஏரியா. இப்போ கரண்ட்டில் இருக்கிற கேபின்ஸுக்கும் இனிமேல் இந்த ப்ராப்பர்ட்டியில் வரப்போகிற யூனிக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு சென்ட்ரலைஸ் டைனிங் ஏரியா. உள்ளே அவங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சிவான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ புக்கிங், செக்இன் ப்ராசஸ், எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லா விஷயங்களும் வந்து இவர்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நல்ல நீட் அண்ட் ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஸோ ப்ரோ, இன்றைக்கி மெனு என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறோம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லா டைனிங் ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஒரு நீட்டான ஒரு ரெஸ்ட் ரூமு, ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது, ப்ளஸ் அங்கே ஒரு ஹேண்ட் வாஷ் இருக்குது. அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து மவுண்டன் வியூஸை பார்த்த மாதிரி ஒரு ஓப்பன் ஏர் ரெஸ்டாரண்ட். சூப்பராக வந்து அந்த சுற்றி உள்ள மலைகளை நீங்கள் ரசிச்சுக்கிட்டு சூப்பராக சாப்பிடலாம். இங்கே அப்படியே நேரம் வந்தீங்கன்னா இங்கே கப்புளுக்கான சீட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு 40 மெம்பர்ஸ் ஒரு பெரிய டீமாக இருந்தாலுமே அக்காமடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரிய டைனிங் ஸ்பேஸு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஃபே பிரேக்ஃபாஸ்ட். பஃபே கவுண்டரில் வந்து கட் ஃப்ரூட்டு, டொமேட்டோ சட்னி, கோகனட் சட்னி, சாம்பார், வெஜ் கிச்சடி, இட்லின்னு சொல்லிட்டு தோசை. ஸோ வர எல்லா கெஸ்ட்டுக்குமே இதுதான் வந்து சூப்பரான டைனிங் ஸ்பேஸு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஆக்சுவலாக கைஸ், ஜாக்ரோ எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஃபுட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க இங்கேன்னு மட்டும் இல்லாமல் நம்ம டோமில் மேலே அந்த காம்பேக்ட் டோம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வச்சுருக்குறாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ளஸ் கிளென்லினஸ் இது வந்து டாப் நாச்சாக இருக்கும் ஜாக்ரோவில். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச விஷயம். இங்கே பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு வுட்டனில் மேக் பண்ண மாதிரி ஒரு மெனு மாதிரி. ஓகேவா? மெனு கிடையாது, ஆக்சுவலாக இங்கே ப்ரொவைட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸு, அப்புறம் ஃபார்ம் கைட்லைன்ஸு, இன்ஃபோ, வெல்கம்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா? வெல்கம், கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? வெல்கம் பண்ணுற மாதிரி இவங்களோட விஷயங்கள் என்னன்றதை போட்டிருக்காங்க. அடுத்த பேஜில் இன்ஃபர்மேஷன், ஒய்ஃபை பாஸ்வேர்டு, ரிசப்ஷன் நம்பரு, செக் அவுட் டைமிங், சர்வீஸ் டீமை காண்டாக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. அப்புறம் ஃபார்ம் கைட்லைன்ஸ், இங்கே உள்ள ஃபார்ம் பற்றின விஷயங்கள் எல்லாமே இல்லை டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த ஒரு மெனு கார்டை. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு வுட் போர்டில் மேக் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஃபைனலி எக்ஸ்பீரியன்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்களா, பேர்ட் வாட்சிங், அதுக்குன்னு சொல்லி டியூரேஷனு, எவ்வளோ நேரம், என்ன எது, அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெக்கு, டால்மென்ஸ் ட்ரெக்குன்னு சொல்லிட்டு அதுக்கோட பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல்லாக நைஸ் டச் இது ஆக்சுவலாக. அப்புறம் ஜீப் சஃபாரி என்ன இருக்குன்ற டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து அப்படியே ஒரு குட்டு. எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. நீட் டச், ஒரு நைஸ் டச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெனு. லைக் இட். வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்களே கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டியில் வந்து ஒரு ட்ரக் ஒன்று புக் பண்ணிவிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஜீப்பில் கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours 5 hours ட்ரெக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக ரிசப்ஷனை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இப்போது போய்கிட்டு இருக்கேன். முன்னாடி ஜாக்ரோலேருந்து ஒரு மெம்பர் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸோட சவுண்டும் ஆல்மோஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்ட போய் காட்டுற எப்படி இருக்குன்னு. ரொம்ப நாள் ஆச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு ட்ரெக்கிங்லாம் பண்ணி. வாங்க போய் பார்க்கலாம். வாட்டர் ஃபால்க்கு வந்தாச்சு. குளிக்க போகிறோம். பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஃபால்ஸுன்னு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ட்ரெக்கை வந்து கைட் பண்ணி வந்தது பார்த்திங்கன்னா ஜாக்கர் எக்ஸ்பீரியன்ஸு டீமில் இருக்கிற ராஜசேகர். ஓகேங்களா, செம்ம ஸ்பாட்டு. வாங்க போய் தண்ணிக்கிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். வா, தண்ணி சில்லுன்னு இருக்குது கைஸ். செமையாக இருக்கு பாருங்க ஃபால்ஸு. தண்ணி விடுற காற்று ஓ எவ்வளோ நல்லா இருக்கு காட்சி.
எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல். பின்னாடி பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த லொக்கேஷன். இது வருங்க ஸ்ட்ரீம், கீழே மூட்டி அளவுக்கு தான், கால் அளவுக்கு தான் தண்ணி. நிறைய கல்லுலாம் இருக்குது. இந்த லொக்கேஷனும் எனக்கு ஜுராசிக் பார்க் தான் ரிமைண்ட் பண்ணுது. கைஸ், ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே ட்ரெக் பண்ணி திரும்ப நம்ம பிக்கப்புக்கு போகிறோம். ஆக்சுவலாக வர்த்தான ஒரு ஃபால்ஸ் விசிட்டு. ப்ரைவேட் ஃபால்ஸு தான், ஹிடன் ஃபால்ஸு. ஸோ இது என்ன ட்ரெக்குன்னு சொல்லி டுமாரோலேண்ட் வந்தீங்கன்னா கேட்டு புக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, டவல்லாம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போக தேவையில்ல. நான் வந்து வெறும் ஃபால்ஸ் விசிட் மட்டும் கேட்டிருந்தேன். நீங்கள் வந்து ஃபுட்டோடு சேர்த்து எதாவது புக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த ஃபால்ஸில் குளிச்சுட்டு அப்படியே வந்து ஃபுட்டும் வந்து பக்கத்தில் சில ப்ரைவேட் ஸ்பாட்ஸ் இருக்குது, அங்கே வச்சு ஃபுட்டு கொடுத்து அப்படியே ரெசார்ட்டுக்கு போகிற மாதிரிலாம் பிளான்ஸ் நிறையா வச்சுருக்குறாங்க. ஸோ அது என்ன ஐட்டரின்றதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வர்த்தான ஒரு ஃபால்ஸு. கண்டிப்பாக ஃபால்ஸ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் இது வேறு லெவல். அப்படியே நம்ம டுமாரோ லேண்டுக்கு ரிட்டர்ன் போவோம். ஃபால்ஸில் குளியலுக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் நமக்குன்னு ஸ்பெஷலாக காத்துட்டு இருந்துச்சு பள்ளிப்பாளையம் சிக்கனு, ஒயிட் ரைஸு, வஞ்சர மீன் குழம்பு, குறுமிளகு ரசம்னு ஒரு அசத்தலான விருந்துங்க. அதை முடித்து அப்படியே இயற்கை ரசிக்கிட்டே போனாக்க டைம் ஈவினிங் ஆகிடுச்சு. அப்படியே நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸியான பார்பிக்யூவை போட்டு அசத்திட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு நிம்மதியாக போய் தூங்க போயிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். பை.